ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிறந்தா இப்படி ஒரு அண்ணனோட பிறக்கணுங்க. இத்தனைக்கும் பெரியப்பா புள்ள தான் ராகவ். ச்சே, தம்பியோட காதலுக்காண்டி அவன் மனசு நொந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு அணு குடும்பம் ஏழையாக இருக்கிறதுனால தான் நம்ம சித்தியும் சித்தப்பாவும் மாட்டேங்கிறாங்க. என்னோட சொத்து பூராத்தையுமே உன்னோட காதலுக்காண்டி அணு பேரில் நான் எழுதி வைக்கிறேன். அப்போ அவங்க சித்தப்பாவும் சித்தியும் ஏற்றுக்குவாங்க. அதனால் நீ எதுவும் நினச்சிடாதா அப்படி இப்படின்னு ஆகாஷுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆகாஷ் இருந்துட்டு அழுகுறாங்க. பாவம், அணு இனிமேல் பார்க்க கூட முடியாது, அணு எவ்வளோ நொந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நீ எதுக்குமே அழுகாத அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு இருக்கீங்களே. இந்த மொட்டை முரளி என்ன பண்ணுது, மேலே ஏறி வருது. வந்துட்டு என்ன இது, மாமனார் முடிவு போட்டான், பேனாவை உடச்சி போட்டு தீர்ப்பை சொல்லிட்டான்னு பார்த்தா இவன் ராகவ் போய் மறுபடியும் தொடக்கி வைக்கிறானே, இவன் சேர்றது நல்லதில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அபிகிட்ட நான் பேசுகிறேன், அவன் மனசில் நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நானாத்து சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்களா. ஐயோ இவன் பேசக்கூடாதே, எப்படியாவது அணுவை அபி இந்த ஊரை விட்டு கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இறா உனக்கு வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இறங்கி வராங்க கீழே முரளி. வீட்டில் பார்த்தீங்கன்னா அணுக்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, ஏம்மா அந்த பையன் உன்ட்ட எதுவும் லவ்வை பற்றி சொன்னானா அப்படின்னு. வேணாம் அத்தை, அதை பற்றிலாம் பேசாதீங்க அத்தை. நான் ஏற்கனவே கல்யாணம் நின்று போய் அன்றைக்கி அபியை பற்றி தப்பாக பேசினாங்க, இன்றைக்கி என்னை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. இந்த பணக்கார குடும்பமே வேணாம், நம்ம ஊரை விட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. உடனே அபி, அத்தை விடுங்க அத்தை, பாவம் அக்கா பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரை விட்டே போகலான்னு சொல்லிட்டு இருக்கலே. முரளி அங்கே வர்றாங்க. எரிஞ்சிட்டு இருக்கத்தில எண்ணெயை ஊற்றுற மாதிரி மறுபடியும் இவங்களை ஏற்றி விட்றாங்க. நான் சொல்கிறேன், அபி சொல்கிறதான் கரெக்டு, நீங்கள் ஊருக்கே கிளம்புங்க, நான் அங்கே வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, முரளி சார் சொல்கிறதான் கரெக்டு, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி இப்படி சொல்கிறீங்க, நீங்களும் வாங்க அத்தை நம்ம கூட அப்படிங்கிறாங்க. இல்லடி நான் அவளடி, அண்ணனுக்கு எதுக்கு சிரமம், என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு சிரமமா அப்படிங்கிறாங்க. நான் ஒத்தையாவே வாழ்ந்துட்டேன்டின்னு அத்தை மறுக்கிறாங்க. ஆனாலும் கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. என் செல்லங்களே, உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், இவ்வளோ பாசமாக இருக்கீங்களடி அப்படிங்கிறாங்க. முரளி, நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அபியை வர சொல்லி வழக்கமாக பேசுகிறாங்க. நீ பாரு, எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆகாஷ் மனசில் அணு இருக்காங்க, அணு மனசுலேயும் ஆகாஷ் இருக்காங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நீ கன்சிடர் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, குட்டி பாஸ் சும்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் அக்கா மனசில் அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. அபி, ஒரு காதலை பிரிக்கக்கூடாது, பாவம் ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஓ, அடுத்தவங்க மனசு கூட உங்களுக்கு தெரியுதா, அப்படிப்பட்ட நீங்கள் அன்னைக்கு உங்கள் சித்தப்பாவும் சித்தி எவ்வளோ பேசுனாங்க, அப்போ நீங்கள் வாயில் என்ன கொலக்கட்டை வச்சுட்டு இருந்தீங்களா, அப்போ பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அபி, நீ வந்து அவங்க ரெண்டு லவ் பண்ணுவாங்க, நீ அப்போதைக்கு எதிர்பார்த்தியா, இல்லை அதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நானும் பேசாமல் இருந்தேன், அதுக்காண்டி அவங்க பேசுனால நான் சரின்னு சொல்லவில்லை அப்படிங்கிறாரு. ஆகாஷ் உறுதியாக அடித்து சொல்கிறான், உன் அக்கா லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அபி நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, நான் ஒரு 3 நாள் போரு, நீ ஊருக்கெலாம் போக வேணாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக போயே தீருவோங்கிறாங்களா. சரிம்மா, நீ 3 நாளைக்குள்ள பாரு, ஒரே 1% அவங்க உங்கள் அக்கா மனசில் என் தம்பி இருந்தால் நான் சொல்கிறத ஏற்றுக்கிறியா அப்படிங்கிறாங்க. அவங்க மனசில் இருந்து நம்ம பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, நான் பார்க்குறேன், உங்களுக்காக இல்லை என் அக்காவுக்காக, உங்கள் தம்பிக்காக நீங்கள் யோசிக்கப்போ நான் எங்கள் அக்காவுக்காக யோசிக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, உங்கள் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சோம், இப்போ மறுபடியும் உங்ககிட்டே பேச வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்காண்டிலாம் உன் மேலே தப்பு இல்லைன்னு நினைக்காத, நம்மளோட பிரச்சனையெல்லாம் ஒத்தி வை அப்படிங்கிறாரு. கிடைக்கிற கேப்பில் இவரும் அபியை திட்டுறதை விடலை, இதெல்லாம் ஒத்தி வச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம அக்காவையும் தம்பியும் சேர்த்து வைக்கிற வழியை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அக்காவுக்காண்டி ராகவ் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் 3 நாளைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது திரும்பி பார்க்குறாங்க. ப்ளீஸ் அப்படிங்கிறாரு ராகவ். ஐயோ, இந்த 3 நாளையில் அக்கா மனசில் குட்டி பாஸ் இல்லைன்னு தெரியணும் முருகா, நீ தான் உதவி பண்ணணும், இந்த மூஞ்சியில் முழிக்கவே கூடாது, நம்ம ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை காப்பாற்று அப்படின்ட்டு போகிறாங்க அபி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைன்னு போடுறாங்க. இந்த காதலில் அப்படியே அவரால் தூங்கவே முடியல, இவ்வளோ படுத்தும் பாடாக இருக்குது இந்த காதல். அணுவை பார்க்காம இருக்க முடியல ஆகாஷ்னால. என்ன பண்ணுறாங்க, நைட்டோட நைட்டாக கிளம்பி சுவர் ஏறி குதிச்சு ஜம்ப் பண்ணி இறங்கி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கதவை திறந்து ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க, அணு இருந்துட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வராங்க. அப்படியே ஆகாஷை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை கனவு காங்குறாங்களா, அப்படியே அணு ஆகாஷ் வர்ற மாதிரி என்னன்னு தெரியல, உண்மையிலே வந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியல, இல்லை ஷாக் அடிக்க போகுது, ஐயோ அப்படின்னு கத்த போகிறாங்க. இல்லை இவங்க 2 பேரும் பார்க்குறத பார்த்துட்டு அப்படி இருந்துட்டு அப்போ உண்மையிலே லவ் பண்ணுற அக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறாங்களா. நாளை பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன பண்ணுறாங்கன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.